நெட்டன்யாகு போய் காலில் விழுந்துட்டார். யார் காலில்? ட்ரம்ப் காலில் விழுந்துட்டார். ஐயா காப்பாற்றுங்களா அப்படி. உலக பஞ்சாயத்து தலைவர் வந்து இன்றைக்கு வேறு வழி இல்லாமல் இன்னும் 2 நாள் விட்டுருந்தாருன்னா ஈரான் வந்து இஸ்ரேலை முடிச்சுக்கிட்டே ஒரு போரை கிரியேட் பண்ணுறது, அப்புறம் போரை நிறுத்துறது, போரை உருவாக்குறது, போரை நிறுத்துறது. அப்போ அது மூலமாக நான் தான் போரை நிறுத்துறேன்னு சொல்கிறது. ஓகே, இவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஏதோ நம்ம வீடியோ கேம்ஸ் விளாடுற மாதிரி. முழு அமைதி எப்போ வரும்? பாலஸ்தீனம். ஆனால் ட்ரம்ப் சொல்கிறார் இது முழுமையான போர் நிறுத்தம் தான். முழுமையான போர் நிறுத்தம் அவர் சொல்லுவார். இது நாள் வரை நாட்டாமை செய்து கொண்டிருந்த இஸ்ரேலை எங்களால் அழித்தொழிக்க முடியும் நிரூபித்திருக்கிறது ஈரான். தங்களுடைய அதிகார வெறிக்கும் அதிகார போதைக்கும் இந்த மக்களை பலிகட ஆக்குவதை இஸ்ரேல் மக்களும் விரும்பவில்லை, பாலஸ்தீன மக்களும் விரும்பவில்லை, ஈவன் அமெரிக்க மக்களுமே விரும்பவில்லை. சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாலாஜி. ஒரு வழியாக இஸ்ரேல் இடையேயான போர் வந்து நிறுத்தம் ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறதாக சொல்லப்படுது. 2 நாடுகளும் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் அறிவிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஈரான் வந்து டொனால்ட் ட்ரம்ப் எங்ககிட்ட கெஞ்சிட்டாரு, அவர் எங்ககிட்ட கேட்டதனுடைய விளைவாகத்தான் நாங்கள் ஒப்புக்கொண்டுறோம் போர் நிறுத்தத்துக்கு அப்படின்னு ஈரான் ஒரு பக்கம் சொல்லுது. இஸ்ரேல் வந்து ட்ரம்பினுடைய அறிவுறுத்தலை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அதனால போர் நிறுத்தத்துக்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம். ஆனால் ஒரு போர் நிறுத்தத்தை மீறி ஏதாவது தாக்குதல் நடந்தால் நாங்களும் தாக்குதல் நடத்துறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லுது. அப்போ ஒரு வழியாக இது போர் நிறுத்தம் ஒப்பந்தம் கையெழுத்தாகிருக்கு, முழுமையான போர் நிறுத்தம்னு சொல்லப்படுது. இதன் பிறகாக தாக்குதல் இருக்குமா, இல்லை நம்ம எப்படியே எடுத்துக்கலாம்? இது டொனால்ட் ட்ரம்ப் உலக பஞ்சாயத்து தலைவர். உலக பஞ்சாயத்து தலைவர் வந்து இன்றைக்கு வேறு வழி இல்லாமல் இன்னும் 2 நாள் விட்டுருந்தாருன்னா ஈரான் வந்து இஸ்ரேலை முடிச்சுக்கிட்டே இருக்கும். இன்னும் 2 நாள் விட்டுருந்தா அந்த நிலையில் வேறு வழி இல்லாமல் அமெரிக்கா இதில் தலையிட்டு இந்த பிரச்சனையில் வந்து மத்தியஸ்தம் செய்வது போல செய்து ஈரானிடம் கெஞ்சி இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார் திரு ட்ரம்ப் அவர்கள். அப்போ ஈரான் வந்து இதற்கெல்லாம் சளைத்ததில்லை என்று சொல்லி தொடர்ந்து தான் அடிச்சிட்டு இருந்தாங்க. போர் நிறுத்தம் அனௌன்ஸ் பண்ண பிறகும் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடந்தது. ஈரான் வந்து இந்த போரில் ஈரான் தனது பலத்தை நிரூபித்து காட்டியிருக்கிறது. இதுவரைக்கும் இஸ்ரேல், நீங்கள் வந்து இஸ்ரேலுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா 1947 1948 அரப் வார், இஸ்ரேலி அரப் வாராக இருக்கட்டும், இல்லை 1956 சூயஸ் கிரைசிஸ் வாராக இருக்கட்டும், 1967 வந்து 6 டே வாராக இருக்கட்டும், 73 நடந்த டாம் குப்பர் வாராக இருக்கட்டும், இப்போ நடந்த 12 நாள் வாராக இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்றைக்கி நடந்த வாருக்கும் இத்தனை பழைய போர்களுக்கு நடந்த வித்தியாசம் என்னென்னா, இதனால் வரைக்கும் இஸ்ரேல் வந்து சின்ன சின்ன நாடுகளோட சின்ன சின்ன ஆயுத குழுக்களோட தான் சண்டை போட்டிருக்கு. இப்போ தான் முதல் முறையாக ஒரு எஸ்டாப்ளிஷ்டு கண்ட்ரியோட சண்டை போட்டிருக்கு. இந்த எஸ்டாப்ளிஷ்டு கண்ட்ரி ஈரான். ஈரான் வந்து 2000 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் இஸ்ரேலை நாசப்படுத்தி சர்வநாசப்படுத்த முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறது ஈரான் இந்த போரில். இஸ்ரேல் பயந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா? இஸ்ரேல் இல்லைன்னா எப்படி? பயந்து தானே அமெரிக்கா தலையிட்டு B-2 பாம்பர் அனுப்பி நாங்கள் வந்து வேறு மக்களை அடிக்கலை, நியூக்ளியர் சைட்டை தான் அடிக்க போகிறோம், நியூக்ளியர் 3 சைட்டை அடிக்க போகிறோன்னு சொல்லி வெறும் குண்டை போட்டு, அது வந்து பங்கர் பஸ்டர் கிடையாதுரா, அது வெறும் வெங்காய வெடி குண்டு மாதிரி போயிடுச்சு. அது அப்படி போடுற ஒரு குண்டை போட்டு அதற்கு அடுத்து அமெரிக்காவினுடைய தளங்கள் மேலே GCC கண்ட்ரிஸ், கத்தாரு, UAE, சவுதி அரேபியா, இது எல்லாம் தொடர்ந்து தாக்குதல் நடத்தும்னு சொல்லி கத்தாரில் அடித்த உடனே போர் நிறுத்தம் எப்படி வந்துச்சு? இல்லை, அமெரிக்க இராணுவ தளங்களை தாக்குதல்னால இது நிறுத்தம் ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கா, அல்லது அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வழித்தடத்தை ஈரான் பிளாக் பண்ண போகிறோம்? அது 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 வந்து ஈரானை பொறுத்த வரைக்கும் தெளிவாக சொல்லுச்சு. இஸ்ரேலை இது நாள் வரை நாட்டாமை செய்து கொண்டிருந்த இஸ்ரேலை எங்களால் அழித்தொழிக்க முடியும் நிரூபித்திருக்கிறது ஈரான்.
1. 2வது, அமெரிக்காவாக இருந்தாலும் நியூக்ளியர் என்பிடியில் சைன் பண்ண கண்ட்ரி ஈரான், என்பிடியில் சைன் பண்ணாத கண்ட்ரி இஸ்ரேல். நியூக்ளியர் அணுகுண்டு வைத்திருக்க நாடு இஸ்ரேல், அணுகுண்டு இல்லாத நாடு ஈரான். அணுகுண்டு உங்கள்கிட்ட இருக்கு, நீ செய்யக்கூடிய வல்லமை உனக்கு வந்துருச்சு, யுரேனியம் என்ரிச்மெண்ட் நீ பண்ணிட்ட, அதனால உன் மேலே தாக்குதல் நடத்துறேன்னு சொல்லி அமெரிக்கா இப்போ தாக்குதல் நடத்துச்சு. அப்படி நடத்தினா கூட ஃபர்டோவாக இருக்கட்டும், நட்டான்ஸாக இருக்கட்டும், இல்லை இஸ்ஃபஹானாக இருக்கட்டும், இந்த 3லையும் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நிரூபித்து விட்டது ஈரான். அடுத்து இந்த ஜிசிசி கண்ட்ரீஸு, கத்தாரு, சவுதி அரேபியா, யுஏஇ போன்ற நாடுகள் அமெரிக்காவோடு சேர்ந்து கொண்டு அமெரிக்காவுக்கு தளம் அமைத்து கொடுத்து, ஈவன்தோ ஈரானுக்கு நட்பு நாடுகளாக இருந்தாலும் நீ அமெரிக்காவோடு சேர்ந்திருந்தால் உன்னையும் என்னால் தாக்க முடியும் என்று நிரூபித்து கத்தாருக்கு இன்டிமேஷன் கொடுத்து, அமெரிக்க தளத்துக்கு இன்டிமேஷன் கொடுத்து அடிச்சு துவசம் பண்ணிச்சா இல்லையா? கத்தார் நன்றியே சொல்லிருச்சு. அதாவது முன்கூட்டியே தாக்குதல் நடத்துறதை பத்தி நீங்க சொன்னதனுடைய விளைவு இங்க உயிர் சேதங்கள் ஆகல, அதற்கு இந்த ஈரானுக்கு நன்றி அப்படின்னு கத்தார் ஜாக்கிரதை, ஒழுங்கா இருந்துக்கோ, இந்த மாதிரிலாம் போனேன்னா என்னால் அடிக்க முடியும்ன்றதை நிரூபிச்சிருச்சு ஈரான். 3வது நிரூபிச்சிருச்சா? அடுத்த ஸ்டெப்பு, 4வது ஸ்டெப்பு தான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ். இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் என்ன பண்ணுது? பெர்ஷியன் கல்ஃபு இந்த பக்கம் ஈரான், இந்த பக்கம் அதுக்கடுத்து சவுதி அரேபியா, இந்த பக்கம் கத்தார், யூஜிசி, குவைத், இந்த மாதிரி நாடுகள்லாம் இருக்குது. ஓமன் இருக்குது, இங்கிட்டு கீழே போனால் ஏமன் இருக்குது. இந்த கல்ஃப் ஸ்ட்ரைட் எங்கே இருக்குது? எது கனெக்ட் பண்ணுது? பெர்ஷியன் கல்ஃபையும் அரேபியன் சீயையும் கல்ஃப் ஆஃப் ஓமனையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இடம் தான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ். இது 18 to 20% ஆஃப் த உலக ஆயில் வர்த்தகத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் கிட்டத்தட்ட 17 மில்லியன் பேரல்ஸ் பெர் டே. 17 மில்லியன்ஸ் பேரல்ஸ் பெர் டே இது இந்த ஹவுஸ் ஆஃப் ஸ்ட்ரெயிட் வெளியே போயிட்டுருக்கு. என்னென்ன கண்ட்ரி போகுது? சவுதி அரேபியா போகுது, ஈரான், ஈராக்கு, குவைத்து, யுஏஇ, கத்தார், இத்தனை நாடுகள் இதில் போயிட்டுருக்கு. அப்போ இது மிகப்பெரிய ஒரு க்ரூட் ஆயில் ஏற்றுமதியில் ஒரு மிகப்பெரிய ஏற்றுமதி இறக்குமதியில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி, அதனால் உலக ஆயில் வர்த்தகம் ட்ரேடு கூடி, ஆயில் விலைகள் பேரல் விலை கூடி, அதனால் சாதாரண மனிதனை கூட பாதிக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் சாதாரண மனுஷனுடைய பெட்ரோல் டீசல் விலை ஏற்றத்துக்கு வரைக்கும் இது காரணமாக அமைந்துவிடும். உலக வர்த்தகத்தில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பேலன்ஸை கிரியேட் பண்ணிடும்ன்றது ஒரு மிகப்பெரிய எல்லா நாடுகளுமே பயந்த ஒரு சூழல் தான். இதை செஞ்சுருக்கும் ஈரான். அப்போ 4 இடத்துலையுமே ஈரான் ஃபர்ஸ்ட் லெவல். ஓகே, எதற்கு எப்படி இஸ்ரேல் எதுக்காக ஒத்துக்கிட்டு இருந்துச்சா இது வரைக்கும்? இஸ்ரேல் தானே எல்லா நாடுகளையும் வம்பா போய் தாக்குனது யார்? ஈரானை தாக்குனது யார்? ஈரானுடைய தளபதிகளை கொன்னது யார்? ஈரானுடைய மிலிட்ரி நியூக்ளியர் சைட்டை நாங்கள் காலி பண்ணுறோம்னு சொல்லி அடித்தது யார்? இஸ்ரேல் தானே. ஈரானுடைய நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டை கொன்னது யார்? இஸ்ரேல். பக்கம் மொசாத்தினுடைய ஹெட்டை கொண்டிருக்காங்க ஈரான் அப்படின்லாம் செய்திகள் வருது. அப்புறம் அவன் சும்மா விடுவானா? ஒட்டுமொத்த மொசாத்தையும் அவன் ஃபினிஷ் பண்ணிட்டான்ல. இல்லை, டெல்லவி உட்பட அனைத்து நகரங்களையுமே தகர்த்து தெரிஞ்சிட்டான்ல. 2000 கிலோமீட்டர் தாண்டி, ஈராக்கை தாண்டி, ஜோர்டானை தாண்டி இஸ்ரேலை அடிக்க முடியும் அப்படின்னு வரிசையாக வச்சு அடித்தானா இல்லையா? காசா ஸ்ட்ரிப்பில் ஒட்டுமொத்த காசா ஸ்ட்ரிப்பையும் அழித்து, பாலஸ்தீன மக்கள் 55,000 பேரை கொன்றொழித்து, 16,000 குழந்தைகளை கொன்றொழித்து, மருத்துவமனை அளித்தது இஸ்ரேல். அதே நிலைமையை இஸ்ரேலுக்கு அந்த பயத்தை காமிச்சிட்டாங்கல்ல ஈரான். இப்போ நீ செஞ்சதுக்கு உனக்கு பதில் கிடைக்கும்ன்றதுக்கு இன்னைக்கு ஈரான் நிரூபிச்சு காமிச்சிருச்சுல்ல இன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு இஸ்ரேலி மக்கள் வெளியில் ஸ்டாப் த வார், நாங்கள் ஈரான் கூட சண்டை போட்டிருக்க கூடாது, ஈரான் மேலே குண்டு மேலே போட்டிருக்க கூடாதுன்னு இப்போ பெஞ்சமின் நெத்தன்யாவை குறிப்பிட்டு அந்த மக்கள் நிற்கிறாங்க இல்லையா? ஆனால் காசா அடிக்கும்போது அதே மக்கள் நின்றுக்கணும்ல. அதாவது
இப்ப மக்கள பொறுத்தவரைக்கும், அது இஸ்ரேல் மக்களா இருக்கட்டும், பாலஸ்தீன மக்களா இருக்கட்டும், 2 மக்களுமே வந்து சமாதானத்தை விரும்பக்கூடியவர்கள் தான். மக்களுக்கு போர் என்பது இஸ்ரேலுக்கும் தேவையில்ல, இஸ்ரேல் மக்களுக்கும் அது தேவையில்ல, பாலஸ்தீன மக்களுக்கும் போரை விரும்புபவர்கள் அல்ல. ஆனால் இந்த தலைவர்கள் நெட்டன்யாகு போன்ற தலைவர்கள் தங்களது அதிகாரத்தை, தங்களது வேர்ல்டு இன்ஃப்ளூயன்ஸ அமெரிக்காவின் மேல இஸ்ரேலுக்கு ஜூஸுக்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ உலகத்திற்கு பறைசாற்றுவதற்கும், நாட்டை ஜூஸ் பிடித்தது, அரபு கண்ட்ரிகள வந்து பிடிச்சது, பாலஸ்தீனத்தை வென்றெடுத்தது என்று உலகத்திற்கு அனௌன்ஸ் பண்றதுக்கும், தங்களுடைய அதிகார வெறிக்கும், அதிகார போதைக்கும் இந்த மக்களை பலிகடா ஆக்குவதை இஸ்ரேல் மக்களும் விரும்பவில்லை, பாலஸ்தீன மக்களும் விரும்பவில்லை, ஈவன் அமெரிக்க மக்களுமே விரும்பவில்லை. அமெரிக்க காங்கிரஸ் என்ன சொல்லுச்சு? இந்த B2 ஸ்பிரிட் ஸ்டெல்த் பாம்பரை வந்து அனுப்பி 3 நியூக்ளியர் சைட் மேல தாக்குதல், ஈரான் மேல தாக்குதல் நடத்தியது அன்கான்ஸ்டிடியூஷனல் என்று அமெரிக்கன் காங்கிரஸ் மெம்பர்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்களா இல்லையா? அமெரிக்க மக்கள் இறங்கி போராடினாங்களா இல்லையா? எத்தனை யூடியூப் வீடியோஸ் வந்தது, எத்தனை வீடியோஸ்ல வந்து நாங்க எதுக்கு இஸ்ரேலுக்காக எங்க அமெரிக்க குழந்தைகளை நாங்க இராணுவ வீரர்களை பலி கொடுக்கணும், எங்களுடைய வரி பணத்தை எதுக்கு நீ வந்து இஸ்ரேலுக்காக, நீ வந்து இஸ்ரேலுடைய அதிகார வெறிக்காக நீ வந்து எங்க வரி பணத்தை செலவழிக்கிற, உனக்கு என்ன ரைட் இருக்கு, எப்படி நீ வந்து பாலஸ்தீன மக்கள் மேல நீ வந்து இப்படி பயங்கரவாதத்தை திணிக்கலாம்? நெட்டன்யாகுவுக்கு எதிர்ப்பா போராடிய அமெரிக்க மக்கள் போராடினாங்களா இல்லையா? அதே அமெரிக்க மக்கள் போராடினாங்க. ட்ரம்ப்போட வாக்குறுதிகள்லேயே வந்து நம்ம வார்க்கு எதிராக நம்ம இனிமேல் வார் நம்ம இருக்காது, பீஸ் மூவ்மெண்ட்டாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தானே ஆட்சிக்கே வராங்க. திரும்பி ஏன் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதான் அது அந்த ஒரு போரை கிரியேட் பண்ணுறது, அப்புறம் போரை நிறுத்துறது, போரை உருவாக்குறது, போரை நிறுத்துறது. அப்போ அது மூலமாக நான் தான் போரை நிறுத்துறேன்னு சொல்கிறது. ஓகே, இவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஏதோ நம்ம வீடியோ கேம்ஸ் விளாடுற மாதிரி, அவர்களுக்கு வீடியோ கேம்ஸ் விளாடுற மாதிரி. ஆனால் மக்களுடைய உயிர் அது. இது நாள் வரைக்கும் ஈரான் வந்து விளையாண்டது ஆயுத குழுக்களோட. ஆனால் இப்போ தான் முதல் முறையாக ஒரு எதிரியை சந்தித்திருக்கிறது ஈரான் என்ற தனி நாட்டை. அந்த நாடு இஸ்ரேலை தோஷம் பண்ணியிருக்கிறது, இஸ்ரேலுடைய ஆயுத பலத்தை தோஷம் பண்ணியிருக்கிறது, இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தோஷம் பண்ணியிருக்கிறது, இஸ்ரேலுடைய மிசைல் கேப்பபிலிட்டியை தோஷம் பண்ணியிருக்கிறது, இஸ்ரேலுடைய அராஜகத்திற்கு தடுத்து நிறுத்தி இருக்கிறது. இஸ்ரேல் வந்து இந்தியாவுக்கு நம்மளுக்கு நட்பு நாடு தான். இஸ்ரேல் வந்து நம்மளுக்கு ரெடார் கொடுத்துருக்கு, இஸ்ரேல் நம்மளுக்கு டெக்னாலஜி கொடுத்துருக்கு, இஸ்ரேல் வந்து டிஃபென்ஸ் டெக்னாலஜியில் டைப் பண்ணியிருக்கு. அதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால தானே மோடி அமைதியாகவும் இருக்காரு. ஆனால் அதே நேரத்தில் நீ அதிகாரம் மீறி ஒரு அநியாயத்திற்கு துணை போனால் கண்டிப்பாக ஒரு நாள் அந்த அநியாயத்தை தட்டி கேட்கக்கூடிய சூழல் வரும் என்பதற்கு இந்த போர் வந்து, இந்த 12 நாள் நடந்த போர் ஒரு எடுத்துக்காட்டு. இனிமேலாவது இஸ்ரேல் அதை திருந்தி ஏற்கனவே ஆக்கிரமித்த பாலஸ்தீன பகுதியிலிருந்து வித்ரா பண்ணி, பாலஸ்தீனம் 1947 யுனைடெட் நேஷன் ரெசல்யூஷன் படி பாலஸ்தீனம் 44%, ஒட்டுமொத்த பாலஸ்தீனத்தில் 56% இஸ்ரேலுக்கும் 44% பாலஸ்தீனத்திற்கு கொடுத்த அந்த 44%ஐ பாலஸ்தீன மக்களுக்கு விட்டு கொடுத்து, அந்த நில ஆக்கிரமிப்பெல்லாம் வந்து வித்ரா பண்ணி, இஸ்ரேல் இனிமேல் ஆக்கிரமிப்பு செய்ய மாட்டோம் என்று என்றைக்கு உறுதி கூறுகிறதோ அன்றைக்கு தான் அந்த பிராந்தியத்தில் அமைதி திரும்பும். இல்லைன்னா அந்த அமைதி திரும்பாது. இது வந்து இந்த போர் நிறுத்தம் வந்து ஏதோ நின்றிருக்கிறது, தற்காலிகமான போர் நிறுத்தமே ஒழிய முழு அமைதி எப்போ வரும்? பாலஸ்தீனம். ஆனால் ட்ரம்ப் சொல்றாரு இது முழுமையான போர் நிறுத்தம் தான். முழுமையான போர் நிறுத்தம் அவர் சொல்லுவார். அவர் சொன்ன பிறகு இந்தியாவும் பாகிஸ்தான் தான் முழுமையான போர் நிறுத்தம் நிறுத்திருக்கு. இப்போ ரஷ்யாவும் உக்ரைனும் நிறுத்தியிருக்கா போரா? சொல்லுங்க. அப்போ அதே மாதிரி தான் இது. ஈரான் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, நீ திரும்பி ஏதாவது சிக்னல் வந்துச்சுன்னா திருப்பி அடிப்போன்னு ஈரான் தெளிவாக சொல்லியாச்சு. நீ வந்தால் நான் அடிப்பேன்னு இவனும் சொல்கிறான், யார்? இஸ்ரேலும் சொல்லியாச்சு. அப்போ 2 பக்கமும் கனன்று கொண்டு இருக்கிறது. எப்போ முடிவுக்கு வரும்?
இப்போ இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி இப்போ உண்மையிலேயே ட்ரம்ப் வந்து போர் நிறுத்தத்தை விரும்புகிறார், உண்மையிலேயே ட்ரம்ப் வந்து அமைதியை விரும்புகிறார் என்று சொன்னால் அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, இஸ்ரேலுக்கு அறிவுரை சொல்லி, எப்பா எப்போ காலில் கையில் விழுந்து காப்பாற்றி விட்டுருங்க உன்னைய, இனிமேல் போய் இது பண்ணாத, ஐக்கிய நாடு சபை ஒப்பந்தத்தின்படி பாலஸ்தீன பகுதிகளை பாலஸ்தீனத்துக்கு கொடுத்துரு என்று சொல்லி அமெரிக்கா தலையிட்டு ஐக்கிய நாடு சபையுடைய பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸை அங்கே அனுப்பி எல்லைகளை வரையறுத்து அந்த எல்லைகளை வந்து பாலஸ்தீன எல்லைகள் 1947 அக்ரிமெண்ட் படி பாலஸ்தீன பகுதிகள் பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேல் பகுதியில் இஸ்ரேலுக்கும் பிரித்து கொடுப்பதற்கு ஐக்கிய நாடு சபைகளுக்கு முழு ஒத்துழைப்பையும் நான் வழங்குவேன் என்று ட்ரம்ப் ட்வீட் போடுவாரா? ட்ரம்ப் முடிவெடுப்பாரா? முடிவெடுத்தா இந்த போர் நிறுத்தம் உண்மையிலேயே ட்ரம்ப் நல்ல வேலை செஞ்சிருக்காருன்னு அர்த்தம். செய்வார், அதை செஞ்சார்னா நல்லது. இன்னொரு பக்கம் இந்த ஈரான் பக்கம் ரஷ்யாவும் சீனாவும் சப்போர்ட்ல இருக்கு அப்படின்ற ஒரு விளைவு அவங்களுக்கு அச்சத்தை கொடுத்துருக்குமா அமெரிக்கா? இல்லை, அதனால தான் இன்னைக்கு வந்து இனிமேல் வந்து அந்த சப்போர்ட்டில் இருக்கு. சைனா இருக்கு, ரஷ்யா இருக்கு, நார்த் கொரியாவும் உள்ளே வந்துடும். அதனால தான் வந்து நாங்கள் வந்து நியூக்ளியர் சைட்டை மட்டும் அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போனது யார்? ட்ரம்ப்பு. இல்லைன்னா ஈரான் மேலே மக்கள் மேலேயும் நான் வந்து குண்டு போட்டேன்னு போடுவார்ல. ஈராக் எப்படி அடித்து ஒடிச்சார், அது மாதிரி பண்ணியிருப்பாங்கல்ல அமெரிக்கா அடித்து ஒடிச்ச மாதிரி. ஏன்னா ரஷ்யா உள்ளே வந்துடும், அடுத்து சைனா உள்ளே வந்துடும். அப்போ வந்து பெரிய மூன்றாம் உலக போரா அது மாறிடும். எனவே ட்ரம்ப் வந்து உடனடியாக மீட் பண்ணி நெட்டன்யாவை கூப்பிட்டு, கொஞ்சம் பேசாமரியா, நான் வந்து நெட்டன்யாக போய் காலில் விழுந்துட்டார். யார் காலில்? ட்ரம்ப் காலில் விழுந்துட்டார். ஐயா காப்பாற்றுங்களேன் அப்படின்னு. அதனால தான் ட்ரம்ப் வந்து இப்போ பாம்பர் அனுப்பி ட்ரை பண்ணி பார்த்தாரு, ஒன்றும் முடியலை. இவங்க ஈரான் நிற்கிற மாதிரி தெரியல. ஆனால் அவருக்கு வந்து இஸ்ரேலுக்கு பதிலாக ஈரான் தான் புல்லி ஆஃப் த மிடில் ஈஸ்ட்னு ஈரானை சொல்றாரு. யாரு புல்லி ஆஃப் த மிடில் ஈஸ்ட்னா அது வந்து ஈரான் தான். புள்ளி பண்றது வந்து ஈரான் தான் பண்ணுதே தவிர இஸ்ரேல் இல்லைன்ற மாதிரி இஸ்ரேலுக்கு ரொம்ப என்ன பாராட்டலாம். ஈரானா வந்து பாலஸ்தீனத்தை ஆக்கிரமிச்சிது. ஈரானா வந்து எல்லா நாடுகள்லையும் வந்து தன் படைத்தளங்கள் நிறுத்தி வச்சிருக்கு. சொல்லுங்க, ஈரான் பாலஸ்தீனத்தை ஆக்கிரமிச்சிச்சா? ஈரான் காசா ஸ்ட்ரிப் ஆக்கிரமிச்சிச்சா? ஈரான் இஸ்ரேல் ஆக்கிரமிச்சிச்சா? 100% 56% இஸ்ரேலுக்கும் 44% வந்து பாலஸ்தீனத்துக்கும் பிரித்து கொடுத்த பகுதியை, அந்த 44%ல 85% பிடிச்சு வச்சது யார்? ஈரானா இஸ்ரேலா? அப்போ யார் புள்ளி? ஈரான் புள்ளியா? அப்போ ட்ரம்ப் வந்து ஒன் சைடாக பேசிகிட்டு இருக்காரு, இஸ்ரேலுக்கு துறைவாக இருக்காரு. அமெரிக்கா மக்களே இன்றைக்கு எதிர்த்த நிலையில் வேற வழி இல்லை, இனிமேலும் போர் நடத்தினா அமெரிக்காவிலேயே தன் செல்வாக்கு இழந்து விடுவோம் என்ற நிலை ஏற்பட்ட பின்பு ட்ரம்ப் வந்து ஃபேஸ் சேவிங் மெக்கானிசமாக ஈரான்கிட்ட போய் குண்டையும் போட்டுட்டு சமாதானமும் நீ படுத்துவையா? நீ இன்னும் இந்த 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 நிலை வரலைன்னா இஸ்ரேல் ஒட்டுமொத்தமாக அழிஞ்சு போயிருக்கும். நன்றி சார், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன முடிவுகள் போகுதுன்னு. நன்றி.